ஹலோ எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? இன்றைக்கி இன்னொரு கார் வாஷர் வீடியோ ஒன்று பார்க்க போகிறோம். அநேகமாக இது என்னோடய 100வது வீடியோவாக இருக்குன்னு நினைக்கிறேன். இது என்ன பிராண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒசாக்கி, OSAKI ஒசாக்கி. மாடல் நம்பர் பார்த்திங்க அப்படின்னா OLX25 160 பாரு. ஃபஸ்ட்டு பார்த்தது வந்து 130 பாரு. ஃபஸ்ட்டு பார்த்து நம்ம ஏக்கன் வந்து 130 பாரு, இது வந்து 160 பாரு. இதெல்லாம் அதனோட ஸ்பெசிஃபிகேஷன் எல்லாமே கொடுத்துருக்குறாங்க. ஹை எஃபிஷியன்ட் மோட்டர் பம்ப் இருக்குது. குயிக் அண்ட் ஈஸி செட்டப்பு. மோட்ரு வந்து செல்ஃப் செக்ஷன் மோட்ரு. அப்புறம் ஆட்டோ ஸ்டாப், அதில் கொடுத்துருந்த மாதிரி ஆட்டோ ஸ்டாப்பு. ஏதோ டெக்னாலஜி பார்த்தீங்கன்னா ஜப்பான் டெக்னாலஜி போட்டிருக்கிறாங்க. அப்படி டர்ன் பண்ணி போடுறோம். இந்த சைடு அதனோட ஸ்பெசிஃபிகேஷன் கொடுத்துருக்காங்க. பவர் பார்த்தீங்கன்னா 2500 வாட்டு. பாரு அதில் கொடுத்துருந்தது தான் 160 பாரு. PSI வந்து 2350. RPM பார்த்தீங்கன்னா 2800. அதில் லாஸ்ட் டைம் பார்த்ததில் RPMமும் இதுவும் ஒன்று தான். அது 2800, இது 2800 தான். ஃப்ளோ பார்த்தீங்கன்னா 10 லிட்டர் பெர் மினிட்டு. வோல்டேஜ் ஆஸ் யூஸ்வல் 240 வோல்ட்டு. அப்புறம் மேலே டாப்பில் இந்த மாதிரி விட்டுருக்காங்க. டர்ன் பண்ணி பார்க்கலாம். இந்த சைடும் அதே தான். சரி, பாக்ஸ் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாக்ஸு லாஸ்ட் டைம் நம்ம பார்த்த மாதிரி தான் தெர்மாக்கோல் பேக்கிங். டாப்பு பாட்டமும் தெர்மாக்கோல் பேக்கிங் கொடுத்துருக்காங்க. ஓனாக எடுத்து பார்க்கலாம். ஓனை பார்த்தலாம். இது என்னன்னு கேட்டிங்கன்னா இன்லெட் வாட்டர் கொடுக்கக்கூடிய கனெக்டர். இது இன்லெட் வாட்டரோட ஃப்ளோ ஃபில்ட்ரு. அப்புறம் இன்லெட் ஓஸ் கூட சர்க்ளிப்பு. நம்ம ட்ரிகர் கன் க்ளீன் பண்ணக்கூடிய பின்னு ஆஸ் யூஸ்வல் பார்த்த மாதிரி. தெர்மோக்கோல் வெளியில் எடுத்துடலாங்க. இது ட்ரிகர் கன்னு. அதில் கொடுத்துருந்ததை விட கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது ட்ரிகர் கன்னு. ஃபோம் லான்ஸு, நம்ம இது க்ளீன் பண்ணக்கூடிய அந்த சோப் ஆயில் ஊற்றக்கூடிய ஃபோம் லான்ஸு. இது ஹை ஸ்ட்ரென்த் ஸ்டீல் மெஷ்ஷு ஓஸு, வெளியில் அவுட்புட்டு கொடுக்கக்கூடியது. இன்லெட் வாட்டர் ஓஸு. இன்லெட் வாட்டர் ஓஸ் பார்த்தீங்க அப்படின்னா அதில் விட இதில் கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. லாஸ்ட் டைம் பார்த்ததை விட கொஞ்சம் ஹெவியாக இருக்குது. இது இன்லெட் வாட்டர் கூடிய ஃபில்ட்ரு, டஸ்ட் ஃபில்ட்ரு. மெஷினு, இது ஹை ப்ரெஷர் வாஷர் மிஷினு. லாஸ்ட் டைம் பார்த்ததுக்கும் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்குது. லாஸ்ட் டைம் பார்த்தது ஒரு டைப்பு, இது இந்த மாதிரி டைப்பாக இருக்குது. சரி, கவர் எடுத்து பார்த்துடலாம். இது ஹை ப்ரெஷர் வாஷர் பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைம் பார்த்ததில் இந்த சுவிட்ச் வந்து இந்த சுவிட்சு பார்த்தீங்க அப்படின்னா டாப்பில் இருந்தது. இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா சைடில் கொடுத்துருக்காங்க. அப்புறம் உங்களுக்கு ஹை ப்ரெஷருக்கு அந்த மீட்ரு கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் 40 PSI வரை கொடுத்துருக்குறாங்க. இந்த பக்கம் உள்ளது இன்லெட்டு, இந்த சைடு உள்ளது அவுட்லெட்டு. ஃப்ரண்ட்டில் இது மாதிரி வருது. ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஒயர் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 மீட்டர் 2.5 மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேங்க. பவர் கார்டு இது 2 மீட்டர் இருக்கும்.
இது ஏர் வென்டிலேஷனுக்கு பார்த்தீங்கன்னா லாஸ்ட் டைமில் பிளாஸ்டிக்கில் இருந்தது, இதில் உள்ளது பார்த்தீங்கன்னா மெட்டலில் கொடுத்துருக்காங்க ஏர் வென்டிலேஷனுக்கு. க்ளோஸ் வியூ பார்த்துடலாம். இதில் வரக்கூடிய மெட்டீரியல்ஸ்னு பார்த்தீங்கன்னா ட்ரிகர் பின் ஒன்று வருது, அப்புறம் ஆஸ் யூஷுவல் ஃபோம் லேண்ட்ஸு, அப்புறம் ஹை ஸ்ட்ரென்த்து ஸ்டீல் மெஷ் ஹோஸு, அப்புறம் இன்லெட் வாட்டர் கூடிய கனெக்டரு, இன்லெட் வாட்டர் ஃபில்ட்ரு, இன்லெட் வாட்டர் கூடிய அந்த டஸ்ட் ஃபில்ட்ரு, அப்புறம் இன்லெட் வாட்டரோட வாஷு, அப்புறம் ஃபுல் மிஷினு. டோட்டலாக இந்த ஐட்டம் தான் இதில் வரக்கூடியது. அதுபோக சேஃப்டி பின்னு, அப்புறம் ஓஸ்க்கு டைட் பண்ண முடியாது அந்த கிளிப்பு. ஒரு க்ளோஸ் வியூ பார்த்துடலாம் மெதுவாக. கனெக்ஷன் பார்த்துடலாம் எப்படிங்கிறத. ஃபஸ்ட்டு சைடில் இருக்கிற இதை கழட்டிக்கலாம். கழட்டிட்டு நம்ம இன்லெட் வாட்டரை ஃபில்டர், இது ஏன் ஃபில்டர்னு சொல்கிறோன்னா உள்ளே ஃபில்டர் இருக்குது தெரியுதா, உள்ளே வந்து ஃபில்டர் இருக்குது. இன்லெட் வாட்டர் கூடிய அந்த வரக்கூடிய வாட்டரில் வந்து எதாவது டஸ்ட் இருந்ததுன்னா இந்த ஃபில்டர் வழியாக ஃபில்டர் ஆகி உள்ளே போகும். அதனால் க்ரிப்புக்கு அந்த பேட்டர்ன் மாதிரி கொடுத்துருக்காங்க, நல்லா டைட்டாக க்ரிப் ஆகிக்கும். மெட்டீரியலும் நல்லா இருக்குது. இது கனெக்டர், ஓஸ் கனெக்டர் உள்ளே ப்ரெஸ் பண்ணி ஏற்றணும். லாஸ்ட் டைம் பார்த்த மாதிரி தான். ஓஸ் கொடுத்துடலாம். ப்ரெஸ் பண்ணி ஏற்றிட்டு டைட் பண்ணிக்கோங்க. இது அதனோட இன்லெட் வாட்டர் வரக்கூடிய ஃபில்டர், ஃபுட்பால் ஃபில்டர். போடுறதுக்கு முன்னாடி இந்த கிளிப் உள்ள போட்டுக்குங்க. போட்டுட்டு இதை வந்து உள்ள ப்ரெஸ் பண்ணி ஏற்றிக்குங்க. போட்டு இது பாருங்க கிளிப்பு. லாஸ்ட் டைம் வந்து ஸ்க்ரூ கொடுத்துருந்தாங்க, இது அழகாக கிளிப் மாதிரி கொடுத்துருக்காங்க. டைட் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கு. ஃபுல் டைட் வச்சுக்கோங்க. டைட்டாக இருக்கான்னு பார்த்துக்குங்க, அவ்வளோதான். அப்புறம் இந்த பக்கம் இந்த ஸ்டீல் மெஷ் ஹோஸு, ஒரு 7 மீட்டர் இருக்குன்னு நினைக்கிறேன் இந்த ஹோஸு. இது இந்த சைடு, இது அவுட்புட் வாட்டர் எடுத்துடலாம். மூடி இந்த ஸ்டீல் மெஷ் ஹோஸு இந்த இடத்துல படிக்கணும். நாப் வந்து உள்ளே போகணும், நல்லா உள்ளே போக ப்ரெஸ் பண்ணிவிட்டு இதை வச்சு டைட் பண்ணி ஃபுல் டைட் பண்ணிக்கணும். இன்னும் 2 இடத்தை ட்ரிகர் கல்ல கொடுத்துருங்க. உள்ள விட்டுக்குங்க. சரிதான், இந்த கம்ப்ளீட்டும் உள்ளே போகணும். டைட் பண்ணி இது நாப் வேணும் க்ளீன் பண்ணுறதுக்கு இந்த பின் யூஸ் பண்ணிக்கலாம். சரி, டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுதுன்ட்டு. ஃபோம் லேண்ட்ஸ் மாட்டுறதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது அதில் கொடுத்துருக்குற ஃபோம் லேண்ட்ஸு பெரிய கெப்பாசிட்டிலாம் கிடையாது. ஏன்னா ஒரு 250 ml இருக்குன்னு நினைக்கிறேங்க. இப்படி உள்ளே விட்டுட்டு இந்த லாக் இருக்குது பாருங்க, உள்ள லாக் உள்ளே விட்டு அவ்வளோதான் ப்ரெஸ் பண்ணி தான் இன்னும்
எடுக்கும்போது இந்த மேலே லாக்கு ப்ரெஸ் பண்ணி எடுத்திங்கன்னா வந்து உள்ளே விடும்போது அவ்வளோதான். ஓகே, கனெக்ஷன் கொடுத்தாச்சு. கனெக்ஷன் கொடுத்துட்டேன். இன்லெட் வாட்டர் கொடுத்தாச்சு. இன்லெட் வாட்டர் நேராக ஆஸ் யூஷுவல் போட்டாச்சு. அவுட்புட்டை நேராக எடுத்துருக்கிறேன். ட்ரிகர் கண்ணு என் கையில் இருக்குது. ஆட்டோ ஸ்டாப்பு வேலை செய்தான்னு பார்க்கலாம். பாருங்கள் எப்படி அடிக்குது பாருங்கள், தெரியுதா? தண்ணி பாருங்க, தண்ணி எப்படி துள்ளுது பாருங்க. ஓகே, பார்க்கலாமா? சேர் ப்ரெஷர் எப்படி இருக்கு பாருங்க. சேரை பாருங்க. இந்த பாருங்க, இந்த பக்கம் ஃபுல்லாக அழுக்காக இருக்குது. க்ளீன் பண்ணி பார்க்கலாம். ப்ரெஷர் பார்த்தீங்கன்னா நல்ல ப்ரெஷர் ஆகுது. க்ளீன் பண்ணி பூரா அழுக்கு பாருங்கள் எப்படி இருக்குது. அன்றைக்கு மாதிரி ஆரம்பம் அடிச்சு பாருலாங்க. டைட் பண்ணிக்கலாம். மெஷின் பார்த்தீங்கன்னா அதோட கொஞ்சம் ஹேண்டியாக இருக்குது, நல்ல லுக்காகவும் இருக்குது. ஓகே, எல்லாம் மேக்ஸிமம் பார்த்தாச்சுங்க. இதை பற்றி எதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள். நல்ல ரேட் இருக்குது, பெஸ்ட் ரேட்டு கொடுக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள்.